வணக்கம். இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசாந்த். முதலில் தலைப்புச் செய்திகள். கொட்டி தீர்க்கப் போகும் இடியுடன் கூடிய மழை. மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பில் வெளியான தகவல். அயல் வீட்டுக்காரனுடன் தகராறு, இளைஞன் கொலை, மருதமுனையில் சம்பவம். ஜாலில் பெண் நாய்களை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு சன்மானம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. நாட்டில் மீண்டும் மின் கட்டணம் அதிகரிக்கப்படும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டின் இறுதி காலாண்டுக்கான மின்சார கட்டண திருத்த முன்வழிவை இலங்கை மின்சார சபை சமர்ப்பித்துள்ளது. தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டங்கள் மற்றும் மறுசீரமைப்பு செயல்முறைகளுக்கு மத்தியில் சபை இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. இதன்படி மின்சார கட்டணத்தை 6.8% அதிகரிப்பதற்கு இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் தொடர்பான வாய்வழி மூல பொது ஆலோசனைகள் பெறும் நடவடிக்கையினை எதிர்வரும் 18ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதன்படி எழுத்துப்பூர்வ சமர்ப்பிப்புகளை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதிக்கு முன்னதாக முன்வைக்க முடியும் எனவும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அம்பாறையில் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மருதமுனை பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இளைஞர் ஒருவன் கொலை செய்யப்பட்டுள்ளதாக பெரிய நீலாவணை போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை சம்பவம் இன்று புதன்கிழமை அதிகாலையில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மருதமுனை பிரதேசத்தைச் சேர்ந்த 28 வயதுடைய இளைஞனே கொலை செய்யப்பட்டுள்ளார். இளைஞனுக்கும் அஜல் வீட்டுக்காரனுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. தாக்குதலில் காயமடைந்த இளைஞன் கல்முனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து சந்தேக நபரான அயல் வீட்டுக்காரன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை பெரிய நீலாவணை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நல்லூர் பிரதேச சபை ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள பெண் நாய்களுக்கான இலவச கருத்தடை சிகிச்சை முகாமிற்கு சமூக நல நோக்கில் பெண் கட்டாக்காளி நாய்களை பிடித்து தருவோர்களுக்கு ஒரு நாய்க்கு 600 ரூபாய் வீதம் சன்மானம் வழங்கப்படும் என நல்லூர் பிரதேச சபை அறிவித்துள்ளது. நாய்களினால் ஏற்படும் விபத்துக்கள் மற்றும் தொற்று நோய்களை கருத்தில் கொண்டு நாய்களின் பெருக்கத்தினை கட்டுப்படுத்தும் நோக்குடன் பெண் நாய்களுக்கான கருத்தடை செயற்திட்டத்தினை நல்லூர் பிரதேச சபை முன்னெடுக்கின்றது. எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை நல்லூர் பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட இடங்களில் பெண் நாய்களுக்கான இலவச கருத்தடை சிகிச்சை முகாம் நடைபெறவுள்ளது. பெண் நாய்களுக்கான குறித்த இலவச கருத்தடை சிகிச்சை முகாமில் கலந்து கொண்டு பொதுமக்கள் அனைவரும் தங்களால் வளர்க்கப்படும் பெண் நாய்களுக்குரிய கருத்தடை சிகிச்சையினை பெற்றுக்கொள்ளுமாறு பிரதேச சபை கோரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் வீதிகளில் காணப்படும் கட்டாக்காளி பெண் நாய்களினை சமூக நலன் நோக்கில் பிடித்து நல்லூர் பிரதேச சபையின் கருத்தடை சிகிச்சை முகாமில் ஒப்படைப்பவர்களுக்கு ஒரு நாய்க்கு 600 வீதம் சன்மானமாக வழங்கப்படும் எனவும் பிரதேச சபை அறிவித்துள்ளது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.